ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ப்ராஜெக்ட் மாடியூல்ல இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னா இந்த யூசர்ஸ்க்கு வந்து தெரியணும், இன்னொரு யூசருக்கு வந்து பிளாக்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோவும், இன்னொன்னு டாஸ்க் டிபெண்டன்சி அப்படிங்கிற ஒரு சினாரியோ பத்தி தான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாடியூலை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து நான் ஆல்ரெடி டிடி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி நான் செட்டிங்ஸ்குள்ள போய்க்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் யாருன்னா நான் வந்து இங்க பிரியா அப்படிங்கிறவங்கள அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த ஸ்வேதா அப்படிங்கிற ஒரு யூசர்ஸ்க்கு வந்து தெரியக்கூடாது. ஸோ நான் அது வந்து நம்ம எப்படி பிளாக் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த த்ரீ டாட்டே கிளிக் பண்ணிட்டு இங்க செட்டிங்ஸ்குள்ளேயே போய்க்கோங்க. ஸோ இதுல செட்டிங்ஸ்ல போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா விசிபிலிட்டியில வந்து ஆல் இன்டர்னல் யூசர் அண்ட் இன்வைட்டட் போர்ட்டல் யூசர், தென் வந்து ஆல் இன்டர்னல் யூசர், இன்வைட்டட் இன்டர்னல் போர்ட்டல் யூசர்ஸ், தென் இன்வைட்டட் இன்டர்னல் யூசர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நான் இதுல இன்வைட்டட் யூசர்ஸ் இன்டர்னல் யூசர் அப்படிங்கிறத மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த கஸ்டமருக்கு தான் அப்படின்றத அசைன் பண்றதெல்லாம் நீங்க ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இருக்கு. அதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ நான் இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லாகின் யாருன்னா இது வந்து பிரியா அப்படிங்கிற ஒரு லாகின்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் ஸ்வேதா அப்படிங்கிற இன்னொரு லாகின் ஓபன் பண்றேன். ஸோ இன்னொரு டேப் ஓபன் பண்ணிட்டு நான் சேம் லிங்க் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும், நீங்க அதை கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இது வந்து ஸ்வேதா அப்படிங்கிறத லாகின்ல வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு ப்ராஜெக்ட் மாடியூலே வந்து எனேபிள் நம்ம பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் மாடியூல் எனேபிள் பண்ணிடலாம். ஸோ அது வந்து ஆக்சஸ் ரைட்ஸ்ல வந்து நீங்க பண்ணணும். ஆக்சஸ் ரைட்ஸ்ல டவுட்ஸ் இருக்குன்னா அதுக்கும் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் வந்து நம்ம விவி இன்ஃபோடெக் சேனல்ல இருக்கு, நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ நான் ப்ராஜெக்ட் மாடியூல் வந்து ஃபர்ஸ்ட் இங்க யூசர் அப்படின்றத மட்டும் நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு தென் டைம் ஷீட்டும் யூசர் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓன் டைம் ஷீட் ஒன்லி அப்படிங்கறத நான் கொடுத்துட்டு இவங்களுக்கு வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த லாகின்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா இங்கே உங்களுக்கு ப்ராஜெக்ட் டைம் ஷீட் மாடியூல் வந்துருச்சு. நான் இப்போ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுல போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசி கன்ஸ்ட்ரக்ஷன் டெஸ்ட் ப்ராஜெக்ட் இல்லை டன்ல இருக்க மற்ற ப்ராஜெக்ட்ஸ் தான் இருக்கு. நான் என்ன ப்ராஜெக்ட் இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ நான் ப்ராஜெக்ட் மாடியூல்ல போயிட்டு ஸோ இங்கே D3 டெக்னாலஜி அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து இவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து விசிபிள் ஆகாது. ஸோ நீங்க அவங்களுக்கும் இந்த ப்ராஜெக்டை வந்து இன்வைட் பண்ணா மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அதை எப்படி இன்வைட் பண்ணலாம் அப்படின்னா, நான் சேம் இந்த செட்டிங்ஸ்குள்ள போயிடுறேன். ஸோ இதுல போயிட்டு இங்க ஃபாலோவர்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுல வந்து ஆட் ஃபாலோவர்ஸ் கொடுத்துட்டு நீங்க யாரை வந்து இப்போ ஸ்வேதா அப்படிங்கிற யூசரை நான் செலக்ட் பண்ணிட்டு ஆட் ஃபாலோவரா நான் கொடுத்துட்றேன். ஸோ நான் இதை கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இவங்களுக்கு D3 டெக்னாலஜி அப்படிங்கிற ப்ராஜெக்ட் இவங்களுக்கும் விசிபிள் ஆகும். ஸோ இப்படிதான் நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் வைஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் ஒவ்வொரு யூசர்ஸ்க்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டாஸ்க் டிபெண்டன்சி. ஸோ டாஸ்க் டிபெண்டன்சி அப்படிங்கிறது என்னன்னா இப்போ D3 டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் வேணா, ஏன்னா இதுல வந்து ஸ்டேஜஸ் இல்லை. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல டெஸ்ட் டாஸ்க் ஒன்னு இருக்கு. நான் இன்னொரு டாஸ்க் கிரியேட் பண்ணிக்கிறேன். டெஸ்ட் டாஸ்க் 2 அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுல அசைனியை வந்து பிரியா அப்படிங்கிறவளே அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ என்னன்னா எனக்கு டெஸ்ட் டாஸ்க் 1 முடியாம அடுத்த ஸ்டேஜ்க்கு, அதாவது இந்த டாஸ்க் வந்து இங்க டன் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. டெஸ்ட் டாஸ்க் 1ன்றது முடியாம டெஸ்ட் டாஸ்க் 2 வந்து டன் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து டாஸ்க் 1 பேஸ் பண்ணி தான் டாஸ்க் 2 இருக்கு. ஸோ அதை எப்படி நீங்க வந்து செட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு டாஸ்க் டிபெண்டன்சி அப்படிங்கறத வந்து எனேபிள் பண்ணணும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் அந்த ப்ராஜெக்ட் ஸ்கிரீன்ல இருக்கேன். ஸோ இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிட்டு சேம் செட்டிங்ஸ்குள்ள வந்துடுறேன். ஸோ இதுல செட்டிங்ஸ்ல இங்க கீழே போனீங்கன்னா இங்க வந்து டாஸ்க் டிபெண்டன்சி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நான் ப்ராஜெக்ட் குள்ள வந்துடுறேன். இப்போ நம்ம வந்து டெஸ்ட் டாஸ்க் 2ல வந்து இருந்துட்டு இந்த டாஸ்க் வந்து எந்த டாஸ்க் முடிஞ்சா நீங்க வந்து இந்த டாஸ்க் முடிஞ்சதா அர்த்தம்னா, டெஸ்ட் டாஸ்க் 1ங்கிறது முடிஞ்சாதான் டெஸ்ட் டாஸ்க் 2 வந்து கம்ப்ளீட் ஆகணும்.
ஸோ டெஸ்ட் டாஸ்க் ஒன்குள்ள வந்து இங்க பிளாக்டு பை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நீங்க வந்து டாஸ்க் டிபெண்டன்சி அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரும். ஸோ இதுல பிளாக்டு பைல போயிட்டு இங்க ஆட் லைன் கொடுத்துட்டு இப்ப டெஸ்ட் டாஸ்க் ஒன் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு இங்க நான் செலக்ட் அப்படின்றத கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்க நான் சேவ் பண்ணிடுறேன். இப்ப சேவ் பண்ணிட்டு என்னன்னா இந்த டாஸ்க் வந்து இந்த மாதிரி வெயிட்டிங் சிம்பிள்ல தான் காட்டும். டன்கான இந்த ரவுண்ட் சிம்பிளே உங்களுக்கு காட்டாது. இங்க போய் தான் நீங்க டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் இந்த டாஸ்க் டன் ஆனோட இந்த டாஸ்க் டன் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இந்த டாஸ்க் டிபெண்டன்சி அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ நான் இதுல போயிட்டு இப்ப இந்த டாஸ்க் வந்து நான் டன் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஸோ நான் இதை கொடுத்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டாஸ்க் 2 அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு வந்து இதுல வந்து நீங்க இப்போ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்க கொடுத்துக்கிறக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு டாஸ்க் டிபெண்டன்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.